வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக்கிறதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் 13.5% 13.5% தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வெற்றி பயணத்தின் மற்றும் ஒரு மைல்கல்லாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும். தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு, உற்பத்தி மேம்பாடு, பேக்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை, நிறுவன உருவாக்கம், நிறுவன செயல்பாடு என மகளிர் தொழில் முனைவோருக்கான உதவிகளை A to Z வழங்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Women entrepreneurs are facing numerous challenges, hurdles in advancing their business ideas and in accessing finance, credit and marketing opportunities. Tamil Nadu RISE aims to eradicate those obstacles by offering customized marketing linkages, financing and operational advice. Also, it will provide high-end business incubation service to women-led rural enterprises. உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 126 மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் 80 மகளிர் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம்மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. I am proud to say that Tamil Nadu RISE is going to sign MOU with various multinational companies like Flipkart, HP to provide guidance and training to our budding women entrepreneurs. மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்கி அவர்களை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெற்றிகரமான தொழில் அதிபர்களாக உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் இன்று முதல் அர்ப்பணிப்புடன் செயல்படும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக மகளிர் தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சாதனையை எட்ட நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம். I would like to invite industries, entrepreneurs to join hands with the Tamil Nadu government for the noble cause of making more women entrepreneurs from our Tamil Nadu. எனவே தமிழ்நாடு ரைஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவோராக வேண்டும் என்ற தங்களது கனவை நினைவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது துறையில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். Now it's time to exchange the memorandum of understanding between multinational companies and TN Rice. தொழில் முனைவோருக்கு பிரதானம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டு முன்னேற்றம் காண்பது. நவீன உலகில் பொருட்களை சந்தைப்படுத்த TN Rice பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ள TN Rice மேலாண்மை இயக்குநர் திருமிகு திவ்யதர்ஷினி IAS அவர்களை அழைக்கிறோம். Flipkart India Private Limited வைஸ் பிரசிடென்ட் திரு தீரஜ் கபூர் அவர்களை ஒப்பந்தத்தினை பரிமாறிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.